Sharanavani, Assistant Professor, Department of Commerce. Today we discussed about the service organization. Service organization is nothing but a non-trading organization. In non-trading organization, they provide only services. Okay. For example, we list of items we have. So we discuss about this. In public service, there are two types. The one is non-religious and religious services. In religious services, they will provide so many things for the poor people and other சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ரிலிஜியஸ் மூலமா நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்காங்க, அவங்க ஸோ அவங்க இருக்க புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹார்ட் சர்ஜன் பண்றதுக்கும் நம்ம இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹார்ட் சர்ஜன் பண்றதுக்குமே நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட பீப்புள்ஸ் முடியாதவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சாந்தி சோஷியல் சர்வீசஸ். அந்த சாந்தி சோஷியல் சர்வீசஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மெடிசன்ஸ்க்குமே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ரேட்டில் வந்துட்டு புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க மைண்ட் செட் எப்படி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா, ஓகே இவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, ஸோ இவங்களுக்கு கீழே வந்துட்டு ஏதாச்சும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தட் மீன்ஸ் நம்மளோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிங்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? நான் ரிலீஜியஸில் வந்துட்டு சாந்தி சோஷியல் சர்வீசஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ரிலீஜியஸில் வந்துட்டு நம்ம ஷீரடி சாய்பாபா மந்திரா அந்த கோவிலோட ட்ரஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம கோயம்புத்தூரில் ஸ்பெஷலைஸ்டு பார்த்தீங்கன்னா புதுசமையோட ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஜிகேஎன்எம் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக தான் பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதா போடுறாங்க. பட் ஆனால் ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீவியேஷன் இருக்கும். அங்கேயுமே சில சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துட்டு தட் மீன்ஸ் ஓரளவுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சர்வீசஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க பே பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே நம்ம போய் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவங்க பே வாங்குறாங்க, பட் ஆனால் கன்செஷன் ரேட்டில் வாங்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரஸ்ட் மூலியமாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். சிங்கிள் பேரண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ஃபீஸ் கட்டுறது அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கலும் எஜுகேஷனுமே ரெண்டுமே வந்துட்டு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கீழே தான் வரும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் சென்டர்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் அகாடமிஸ், ஐஎம்எஸ், அதுக்கப்புறம் ஐசிஎம்எஸ், அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் நல்ல பொட்டென்ஷியலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே போய் படிக்க முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. சாரி, பொட்டென்ஷியலாக கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோர்சஸ் எல்லாமே படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே போய் அவைல் பண்ண முடியுது. ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து கூடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஒரு ரிசல்ட் வந்துருந்துச்சு. அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூலி வேலை செய்கிறவங்களோட பொண்ணு வந்துட்டு டாப்பராக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வராங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ட்ரஸ்ட் கிட்ட போய் படிக்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நல்ல ஒரு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. தே கிவ் சூப்பர் குவாலிட்டி எஜுகேஷன். ஓகே, ட்ரைனிங் சென்டர்ஸ்லேயே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை போய் நம்ம ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் இப்போது சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம எலெக்ட் பண்ணுறவங்க தான் அந்த இடத்துல போர்டு மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் அவங்களுக்கே நிறைய சர்வீஸ்
அப்பார்ட் ஃப்ரம் த பேங்க்ஸ் அது போக அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு அந்த ஏரியா ரூரல் ஏரியாவை அடாப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ரூரல் ஏரியாவில் எப்படியெல்லாம் வந்துட்டு க்ரோத் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்கோம். அண்ட் அவங்க வந்து அவங்களோட சர்வீஸ் மோட்டிவே இருக்காமல் இருக்கும். இவங்களுமே வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் மெட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, குவாலிட்டேட்டிவ் மெட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு நம்ம லாஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக அந்த டிசிஎஸ் கம்பெனி வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட், ஓகேங்களா? அவங்க எந்த மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும், ஒரு நல்ல சர்வீஸ் என்ஜினியர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணினாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க அவங்க வச்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுமே வந்துட்டு சர்வீஸ் மோட்டிவில் தான் இது பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீகலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயந்துக்குவாங்க. இந்த லீகல் சர்வீசஸ் வந்துட்டு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க. ஒரு பர்சனல்